உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு, பாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது அவரு ஒருத்தர், அவருக்கு 2 பேரும் தான் கிரியேட் பண்றவங்க. 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்க பாட்டை பாட்டோன்னா கைதட்டல் வருது. ஜோடி மஞ்ச குருவி நாடுன பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல உன் பாட்டு கிட்டாவில்லையா, எங்க பாட்டு போட்டோன்னா ஆளுக்கு கைதட்டான், உச்சிட்டு அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறதுதான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவரம் போயிட்டு இருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்க, எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால போட முடியல, எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம்.